ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரசீட் ஆப்பை எப்படி மொபைலில் யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசீட் ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசீட் ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஐட்டமை கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டமை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஐட்டம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐட்டமோட இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டமை என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைக்குன்னு ஒரு ஐட்டம் என்டர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து குவான்டிட்டி எப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது யூனிட்டா, யார்ட்ஸா, ஸோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை செட்ஸா, ஸோ அந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு யூனிட்டுன்னே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேகை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேக் எதுக்காக சூஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஒரே ஐட்டம் நேமில் வந்து நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும்போது, ஸோ நீங்கள் அந்த டேகுக்குன்னு ஒவ்வொரு டேகுக்குன்னு செப்பரேட்டாக வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டேகை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஐட்டமை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கலாம். மைக்குக்குன்னு தனியாக ஒரு கேட்டகரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு ஒரு கேட்டகரி ஆட் பண்ணுறேன். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பேக் கொடுத்துட்றேன். ஸோ அந்த கேட்டகரி இருக்கட்டும். ஸோ எதனால் ஐட்டமுக்கு நம்ம கேட்டகரியை என்ட்ரு பண்ணுறோன்னா, ஸோ நம்ம பில் போடும்போது அந்த கேட்டகரி வைஸ் ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம அந்த அந்த கேட்டகரியில் என்ன ஐட்டம் என்ட்ரு பண்ணியிருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில் போடும்போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்என் கூட அசைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் கூட அசைன் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் ப்ரைஸை என்ட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ருபீஸ்னு போட்டுருக்கலாம். வித்தவுட் டேக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வித் டேக்ஸில் கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மினிமம் ஹோல்சேல் குவான்டிட்டியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் 800 செலக்ட் பண்ணிவிட்டேன். டேக்ஸ் டைப்பும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18% போட்டுக்கிறேன் ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ எப்படி ஒரு ஐட்டமை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் கஸ்டமர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ டேக்ஸ் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம எப்படி ஐட்டமுக்கு டேக் சூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கஸ்டமருக்கு டேகை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் நம்பராக எஸ்என்எஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சன்ட்ரி டைப்பு கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது டெப்டாராக கிரெடிட்டாரான்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் டேக்ஸ் டைப்பும் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி என்னன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதை வியூ அண்ட் எடிட் பண்ணி ஸோ நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் கார்னரில் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு பிஒஎஸ் சேல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு குயிக் பில்லிங் போடுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கோ ஸோ அந்த ஐட்டம்லாம் இங்கே வந்துடும். ஸோ அந்த ஐட்டமையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மைக்குன்னு கொடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து மைக்குன்னு நான் சர்ச் பண்ணணும். ஸோ அந்த இது வந்துடுச்சு. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு ஸோ கார்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு குருனே செலக்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1180 வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில் டிஸ்கவுண்ட்டை நெகோஷியேட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எத்தனை பர்சன்டேஜ், ஒரு 2% என்ட்ரு பண்ணலாம். ஸோ 2% போது அதே மாதிரி அமௌண்ட்லேயும் இங்கே கன்வெர்ட் ஆகி வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு 5% கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடு கொடுக்குறேன். ஸோ அதாவது கேஷா, கார்டா, இல்லை
ரிசர்வ் பேவா, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேஷ்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து சேவ் கொடுக்குறேன். இதான் கைஸ் நம்ம ரசீட் ஆப்பில் எப்படி ஒரு அட்வான்ஸ் ஃபீஸ் யூஸ் பண்ணி குயிக் பில்லிங் போடுறதாங்க பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு சேல் இன்வாய்ஸ் போடலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் மாடியூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல் இன்வாய்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கிரெடிட்டாக கேஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. குடோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் செலக்ட் பண்ணோடனே கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே என்ட்ரு ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமரை க்ரியேட் பண்ணும்போதே அவங்க டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பில்லிங் அட்ரஸ் அண்ட் தென் ஷிப்பிங் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ எம்ஆர்பி ப்ரைஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் ஐட்டமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் பிரிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து குவான்டிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீட்ஸையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. செட்ஸில் வரும். ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 என்ட்ரு ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐட்டமை இம்போர்ட் பண்ணும்போதே ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கேயே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன் மோர் ஐட்டமையும் ஆட் பண்ணுறதுனா இருந்தால் ஆட் ஐட்டம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து கேஷாக இல்லை செக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேஷ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இதான் கைஸ் நம்ம ரெசிட் பில்லிங்கில் எப்படி ஒரு சேல் இன்வாய்ஸை எப்படி போடுறதுங்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பர்ச்சேஸ் பில் போடுறதுக்கான ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பில்லை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேர்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கஸ்டமரை செலக்ட் அதாவது சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க டீட்டெயில்ஸ்லாம் இங்கே என்ட்ரு ஆயிடும். ஸோ என்ன ஐட்டமை வாங்க போகிறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மைக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ குவான்டிட்டியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 10 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் கொடுக்குறேன். ஸோ ஒன் மோர் ஐட்டமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப்னு கொடுக்குறேன். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 20 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து கேஷாக செக்கான என்ட்ரு பண்ண சொல்கிறேன். நான் கேஷ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சேவ். ஸோ இதாங்க நம்ம ரெசிட் பில்லிங் சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு பர்ச்சேஸ் பில் போடுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸை எப்படி என்ட்ரி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேர்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து நான் கரண்ட் பில்லுன்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஐட்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இபின்னு செலக்ட் பண்ணுறேன். குவான்டிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7000 என்ட்ரு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கேஷாக செக்கா இல்லை யூபிஐயா செலக்ட் பண்ணிக்கணும். நான் கேஷ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துறேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறது அண்ட் தென் கஸ்டமர் எப்படி ஒரு ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
ஸோ அதே மாதிரி எப்படி ஒரு அட்வான்ஸ் பிஓஎஸ்எல் என்ட்ரி பண்ணுறது, அதே மாதிரி சேல் இன்வாய்ஸ் அண்ட் தென் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எல்லாம் எப்படி என்ட்ரி பண்ணுறது அங்கே பார்த்தோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அதையும் எப்படி என்டர் பண்ணுறதுக்கான இந்த ப்ரொசீஜரில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலே கவர் பண்ணிட்டோம்.